ஓகே, இப்போ நம்ம அருணாச்சல் பிரதேஷ்குள்ள என்ட்ரி ஆச்சு. கரெக்டாக பார்டர் கிட்டத்தட்ட 3 நாள் ரயில் பயணம் அங்கே பஞ்சாப் பார்டரில் ஸ்டார்ட் பண்ணி டெல்லி வந்து டெல்லியில் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரெயின் ஏறி ரங்கியான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி அங்கேருந்து ரங்கப்பரா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து இப்போ பலோக்போங் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கரெக்டாக இது வந்து அசாமுக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் பார்டரில் இருக்குது. இந்த சைடு இது பூரா அருணாச்சல் பிரதேஷ். இது இந்த சைடு தான் நம்ம இன்னும் ஒரு 140 கிலோமீட்டர் போனோம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு. பயங்கரமாக பசிக்குது. அங்கிட்ட எதுவுமே எனக்கு சாப்பிட தோணலை, எதுவும் நல்லா இல்லை. கடைசியாக நல்லா சாப்பிட்டதுன்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயும் சாப்பிட்லங்கண்ணா. ஒரு சின்ன கடை இருக்குது, ஏதோ விற்கிறாங்க. பயங்கர பசியாக இருக்குது, அதனால் என்ன சாப்பிட்லான்னு போகிறேன். இப்போதைக்கு 2 முட்டை, இது என்னென்னு தெரில, பார்க்க கிறிஸ்பியாக இருக்குது, அதனால் அது சாப்பிட்லாம். ஓகே, மொத்தம் 70 ரூபாய் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கினேன். பட் பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. பயங்கரமாக பசிக்குது. இதுக்குள்ளே தான் இனி நம்ம போகணும், 140 கிலோமீட்டர். ஓகே, கரெக்டாக இதுதான் இன்று கேட்டு ஒரு வச்சுருக்காங்க. வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ரைசிங்ஸ் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். அதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகே, உள்ளே போகலாம். ஓகே, பாஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். அபிஷியலாக உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு அருணாச்சல் பிரதேஷ் உள்ள. என்ட்ரி ஆனோடனே மறைச்சி பாஸ் அங்கனோடனே அப்புறம் பக்கத்துலேயே பாஸ் எடுத்து அதுக்கு ஒரு 120. ஆரம்பமே செலவு தான் இன்றைக்கி. பட் எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் இருக்குது உள்ளே என்ட்ரி ஆனோடனே. ஹிமாச்சல் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 140 கிலோமீட்ரு போகலாம். 2 நாள் டயர் இருக்குது, போகலாம். ஓகே, ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியல.